Welcome to my channel. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial for beginners part 9 பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன டூல் பார்க்க போறோம்னா eraser tool. இந்த டூல் பார்க்கறதுக்கு முன்னால நான் இமேஜஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 இமேஜஸ் எடுத்திருக்கேன். எந்த வெப்சைட்லனா pexel.com இந்த வெப்சைட்ல இருந்து ஃப்ரீ இமேஜஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இமேஜ் எடுத்துக்கோங்க. eraser tool எதுக்கு அப்படின்னா நார்மலாக உள்ள இமேஜில் உங்களுக்கு வேணுன்ற இல்லை தேவையில்லாத ஒரு பர்டிகுலர் செக்ஷனை இந்த டூல் மூலமாக எரேஸ் பண்ணிவிட்டு அந்த எரேஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் வச்சு 2 இமேஜையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக நான் எரேசர் டூல் எடுத்திருக்கேன். ஷார்ட்கட் கீ இ. எரேசர் டூல் ஷார்ட்கட் கீ இ எடுத்துட்டு எரேசர் டூலோட ப்ரஷோட சைஸை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அந்த ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ்க்கு க்ளோஸ் ப்ராக்கெட், டிக்ரீஸ்க்கு ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம்க்கான ஷார்ட்கட் கீ உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு டேப் கீ கொடுத்துட்டு ஒர்க்கிங் மோடில் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்க அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட் எவ்வளோன்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு இமேஜ் மெனுவில் இமேஜ் சைஸ் போனீங்கன்னா வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோன்னு வந்துடும். அதே மாதிரி லேயர் பேலட்டில் நீங்கள் அந்த பேக்ரவுண்டுன்ற லேயரை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ctrl+j கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டூப்ளிகேட் பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எரேசர் டூல் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரஷோட ப்ராப்பர்ட்டி பார் பார்த்தீங்கன்னா எரேஸ் டு ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் நான் செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால் எரேஸ் ஆகலை. அதை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிவிட்டு அதான் அந்த டிக்கை எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்த எரேஸ் பண்ணணுமோ அங்கே வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ரஷோட ப்ரீசெட்டில் போயிட்டு டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ அதை எடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இதுக்கு முன்னால் ஒரு 8 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூல்ஸ் பற்றி நான் ஃபோட்டோஷாப் டூல்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதிலே ஒவ்வொரு டூலுக்கான ஷார்ட்கட் கீஸ் அப்புறம் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் நான் சொன்ன வீடியோஸ்லாம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எரேஸ் டூல் எடுத்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது இமேஜில் ஏதாவது ஒரு ஏரியா உங்களுக்கு கட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எரேஸ் டு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்துகிட்டு இமேஜ் மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இமேஜ் மறுபடியும் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எரேஸ் பண்ண அந்த இடத்துல உங்களுக்கு என்னமா டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலரில் ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா ஃபைலில் போயிட்டு இமேஜ் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம எரேசர் டூலில் தேர்ட் ஆப்ஷன் மேஜிக் எரேசர் டூல் பார்க்க போகிறோம். இந்த டூல் எதுக்குன்னா கலர் எரேசர், அதாவது இமேஜில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணோன்னா அந்த கலரில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எரேஸ் ஆன இடத்துல பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு இமேஜ் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் மெனுவில் போயிட்டு லோட் செலெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதே செலக்டில் போயிட்டு ஃபெதர்ன்றது கொடுக்க போகிறேன். ஃபெதர் எதுக்கு அப்படின்னா செலெக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணி காமிக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டில் இருக்க இமேஜோட இந்த ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஆப்ஜெக்ட் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஒரே இமேஜாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.